ஹோம் மூவி மேக்கர் சுஜாதா விஜயகுமார் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் சைரன் பிப்ரவரி 16 முதல் திரையரங்குகளில். 2014 திமுக 40 தொகுதியிலும் தோர்த்த பிறகு அந்த நேரத்துல தான் அங்க போய் ஒர்க் பண்ணணும். அப்ப நான் ஒரு வெற்றி பெற்ற அதிமுகவோட சேர நான் தேர்ந்த கற்றுக்கொண்ட அரசியல இவங்க கிட்ட வந்து அடிப்படை, அதாவது ஃபீல்டு பாலிடிக்ஸும் கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ்லும் நான் போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் விசிக்கல வந்து நான் சேர்ந்திருக்கேன். எம்பி சீட்டுக்காக சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொது விமர்சனம் இன்னும் இப்போ ஓடிட்டு இருக்கு. இந்த விமர்சனங்கள் கரெக்டா இல்லையான்னு மட்டும்தான் நம்ம நாலேஜ் அதுக்கான தகுதி இருக்கிறா, நான் என்ன ஒர்க் பண்ணிருக்கேங்கிறது கட்சி தலைமையும் கட்சியோட தொண்டர்களும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல எந்த விதமான அந்த கொஸ்டின்ஸும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி வெற்றியோ தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வாக்கு சதவீதத்தை நாங்கள் உயர்த்தி காட்டுவோம் கடந்த தேர்தலை விட அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க பயணிக்கிறாங்க. மீடியா மூலமும் சோசியல் மீடியாவிலும் அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்காக கள நிலவரத்துல வந்து ஓட் ஷேரா மாறவே மாறாது. அவர் என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நடந்தாலும் அதோடைய பிரதிபலன்கள் எல்லாமே இன்னொரு கட்சிக்கு தான் ஓட் ஷேர் ஆகுமே தவிர தன்னுடைய கட்சிக்கு வருங்கிற கான்செப்ட் அது எனக்கு தோணல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 4 எம்எல்ஏ 2 எம்பி என வளர்ந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியில இணைந்தவுடன் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, துணை பொதுச் செயலாளர் என்கிற ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பு வந்தோடனே எல்லாருடைய கவனமும் உங்கள் மேல திரும்பி இருக்கு. எல்லாரும் இது ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, பேசும் பொருளா மாறி இருக்கிறது அது பெருசா நான் இன்னும் வாட்ச் பண்ணல ஆக்சுவலா. ஏன்னா பொறுப்பு எடுத்ததுல இருந்து கிட்டத்தட்ட இந்த 2-3 நாள்ல வந்து தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் வந்து எனக்கு கொடுத்த பணி வந்து 234 தொகுதியிலையும் 67,000 பூத்லையும் கட்சியை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை வந்து கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா அது சம்பந்தமா தான் அந்த லாஸ்ட் 1 இயரா பூத் கமிட்டி மீட்டிங்ஸ் நடத்துனதாகட்டும், இப்ப நடந்த மாநாடாகட்டும், அந்த வேலைகளே கடந்த தூக்கம் இல்லாம கிட்டத்தட்ட 1 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் தோழர்களும் சரி, கட்சியில இருக்க எல்லா நிர்வாகிகளும். இப்ப அடுத்த கட்ட பணி வந்து சவுத்துல வந்து, அதாவது தெற்கு மண்டலத்திற்கான பூத் கமிட்டி மீட்டிங்ஸ் பண்ணணும், சென்னை மண்டலத்துக்கான பூத் கமிட்டி மீட்டிங்ஸ் பண்ணணும். அந்த ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து வெளியிலும் சரி உள்ளேயும் சரி என்ன பேசிக்கிறாங்கிறது நான் இன்னும் போய் கவனிக்கல. ஆக்சுவலா கூப்பிட்டு நண்பர்கள் தோழர்கள் வந்து கட்சியில் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன ஒரே பதிவு என்னன்னா, அரசியல் என்பது ஒரு பெரிய நெடும் பயணம். அது இன்றைக்கு கட்சி பதவி வந்து கொடுத்தது வந்து, இது பதவிங்கிறதோட கட்சியோடைய செயல் சட்டத்துல என்னெல்லாம் செய்யணுங்கிறதுக்கான பொறுப்பை வந்து கொடுத்துருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல இருக்க கட்சி இது. நம்ம போகக்கூடிய பயணம் வந்து இன்னும் பெரிய பயணமா இருக்கு. அந்த பயணத்தை நோக்கி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே இது போன்ற வரக்கூடிய, அது விமர்சனமா இருக்கலாம், இல்ல பாராட்டுகளா கூட இருக்கலாம், அது வந்து நம்ம வந்து எதுவும் பாதிக்காது. பேசும்போது 1 வருடமாக நான் உழைச்சேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சிக்காக பணி செய்ய வந்தப்ப இந்த கட்சியில சேரணுங்கிற எண்ணம் அப்பவே வந்துருந்ததா, இல்ல இந்த பணி இந்த 1 வருஷமா இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கான பணிகளை செய்யும் பொழுது இந்த கட்சியில நம்ம இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்துச்சா? இல்ல, தோழர் தலைவர் திருமாவளவனுடைய பயணம் வந்து நான் சொன்ன மாதிரி தான். நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த காலத்துல இருந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து எங்களுக்கு அது ஒரு பாடத்திட்டங்களா இருக்கும். அப்ப வந்து சமூகத்தினுடைய தலைவர்களுடைய ஸ்பீச்சை வந்து கேட்க போவோம். அப்ப வந்து அவருடைய பேச்சை வந்து அப்பெல்லாம் வந்து ஒரு தெருவுல தான் வந்து பேசுவாங்க, பெரிய மாநாடுலாம் இருக்காது. ஒரு தெருவுல வந்து சென்னையில வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, அப்போ ஒரு மாணவனா இருந்து நான் தெருவுல இருந்து பார்த்துருக்கேன். ஒரு மக்களோட வந்து தூரமா நின்று பார்த்து நான் பிரமிச்சிருக்கேன். நான் கலைஞர்களோட ஸ்பீச்சை வந்து தெருவுல இருந்து பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை பார்க்கும்போது அவருடைய ஒரு சித்தாந்த ரீதியான கனெக்டிவிட்டி தான் அது ஆக்சுவலா. ஸோ எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிகள் இருக்கிறதோட சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒரு பெரிய தலைவரா நான் என்னுடைய கல்லூரி பருவத்துல இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கல்லூரி பருவத்துல வந்து தேர்தல் அரசியலை பத்தி தெரிஞ்சதுக்காக 2015 2021 வரைக்கும் திமுகவுடைய தேர்தல் அரசியல் குழுல வந்து முக்கிய பங்காற்றின பிறகு 2016 மக்கள் நல கூட்டணியிலிருந்து அண்ணன் வந்து பங்கெடுத்து, அதுக்கப்புறம் 2019 திமுக கூட்டணியில் வரும்பொழுது அவருடைய பயணத்துல நான் முக்கியமான ஒரு பங்காட்டியிருக்கேன். தேர்தல் நேரத்துல அவரோட வந்து சேர்ந்து பயணிச்சிருக்கேன். திரைமறைவில் வந்து அவரோட நிறைய வந்து வேலை செஞ்சிருக்கோம். ஆக்சுவலா அவருடைய ஆலோசனையில நிறுவனத்தின் சார்பாக அப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் தான் ஆக்சுவலா. அப்போ திமுகவுக்காக நான் வந்து கோர் கமிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 21 நல்ல முறையா வந்து எலெக்ஷனை முடிச்சுட்டு 21 எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஐபேக்கோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 21 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வாய்ஸ் ஆஃப் காமன்கிற நிறுவனத்தை தேர்தல் மற்றும் யுத்திகளுக்காக அப்புறம் டேட்டா அனலிஸ்டுக்காக உருவாக்கி, அதுல தோழர் அப்பயே நான் 2020 சொல்லியிருந்தேன், அண்ணன் நீங்க வந்து
கொள்கைக்காக வந்து இன்னைக்கு வந்து 6 சீட்ல நிக்கிறது கூட வந்து நீங்க வந்து திமுகக்காக அல்ல, ஒரு பிஜேபிங்கிற ஒரு கட்சி வந்து இங்க தமிழகத்துடைய ஆட்சியை வந்து நாளைக்கு வந்து ஒருவேளை மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா ஒரு பிரச்சனை வந்துருங்கிறதுக்காக திமுக வந்து அதிகமான தொகுதியை வந்து நிக்கிறதுக்கு வந்து அவருடைய உழைப்பு வந்து அதுல இருந்துச்சு, அவர் தியாகம் இருந்துச்சு. அப்ப அவர் 2021லயே வந்து அவரோட வந்து உடனடியா வந்து அவரை சந்திச்சு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ங்கிற நிறுவனம் வந்து கட்சியோடைய ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் ஃபுல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அவருடைய வழிகாட்டுதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து அவருக்கான பயணத்திட்டத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். வசதியான பின்புலத்தில் உள்ளவங்க திமுக அதிமுக நோக்கி பயணம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னது வந்து சித்தாந்த ரீதியாக அவருடைய பேச்சை ஈர்த்தது போன்றதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ திமுகவிலையும் நீங்கள் முயற்சி செய்ததா ஒரு பார்வை சொல்லுங்க. கண்டிப்பாக அது கிடையாது. திமுகவில் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து எலெக்ஷன் தேர்தல் அரசியலையும் தேர்தலுடைய யுத்திகளையும் கத்துக்கிறதுக்காக தான் நான் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பயிற்சிக்காக தான் நாங்கள் இருந்தேன். நான் வசதி பின்புலங்கிறது வந்து என்னுடைய பிஸ்னஸ் வந்து தனிப்பட்ட பிஸ்னஸ். ஆக்சுவலா என்னுடைய மைக்ரோ ஃபைனான்ஸ், என்னுடைய பேங்கிங் மூலயமா ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து நான் என்னுடைய இன்கம்ல இன்னைக்கு அந்த வசதி வந்திருந்தாலும் அடிப்படையில் நான் கிராமப்புறத்துல இருந்து வந்த ஒரு மாணவன். நான் ஆக்சுவலா என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் ஆல்ரெடி நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கேன். என்னுடைய தாய் வந்து சிறு வயதிலேயே இறந்துட்டாங்க. தந்தையை நான் இழந்திருக்கேன். ஸோ அப்பா ஒரு விவசாயியாக இருந்தார். ஸோ ரொம்ப வறுமையான சூழ்நிலையிலேருந்து வந்து அரசு உயர்நிலை பள்ளி தமிழ் வழி கல்வியில் படித்தவன் நான் திருச்சியில். அங்கேருந்து படித்து சென்னைக்கு அரசுடைய ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷனும் சரி ஸ்போர்ட்ஸும் என்னுடைய அடிப்படை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். நான் நேஷனல்ஸ்க்காக தமிழ்நாட்டுக்காக நான் வந்து பல்வேறு விளையாட்டுகள் விளையாண்டுருக்கேன். ஸோ அப்போ விளையாடும் போது கவர்மெண்ட்டோடைய ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் வந்து படித்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ வறுமையும் குடும்ப பின்புலமும் இல்லாமல் எந்த ஜாதிங்கன்னு கூட தெரியாமல், ஏன்னா விளையாட்டு வீரராக இருக்கும்போது எந்த ஸ்டேட்டில் பஞ்சாபை ஜெயிக்கணுமா, ஹரியானா ஜெயிக்கணுமா, இல்லை வந்து நாளைக்கு வந்து ஆந்திராவை ஜெயிக்கணுமா அப்படின்னு தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதை தவிர ஒரு நேரு ஸ்டேடியத்தில் உட்காந்து ஒரே ரூமில் உட்காந்து 50 பேர் வந்து இங்கே அத்லெட் இருப்பாங்க. காலையில் 100 மீட்டர் ரன்னர் வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து காலையில் நான் வந்து மீட் இருக்குது, ஃபர்ஸ்ட் வரணும், நேஷனல் மீட் இருக்குது. எங்களுடைய கலந்துரையாடல்கள் தான் இதாக இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறது வந்து ரிஸ்டேஜ் ஆராய்ச்சி மாணவனா அண்ணாவை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் படிக்க ஆரம்பிச்சு, பெரியாரை உள்ளே படிக்க ஆரம்பிச்சு, அந்த உந்துல்களில் வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய சிந்தனையை வந்து நான் கொண்டு வந்துட்டு அரசியல் சிந்தனை கொண்டு வந்தேன். அடிப்படை ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஜாதி என்னன்னே தெரியாது எங்களுக்கு. ஸோ அதனால இப்போ எங்களுக்கு வறுமையும் இந்த சமூக கண்ணோட்டத்தில் தான் வந்து ஃபுல்லாகவே வாழ்ந்திருக்கேன். அதில் வந்து ஒரு நேரத்தில் தொழில் பண்ணி என்ன தக்கமைக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். தொழிலுங்கிறது எனக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம், அது ஒரு வாழ்க்கை கிடையாது. அரசியலுக்கு தான் என்னுடைய வாழ்க்கைங்கிறது 15 வயசுலேயே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதனால இந்த நீண்ட பயணத்தில் 2014 திமுக 40 தொகுதியிலும் தோர்த்த பிறகு அந்த நேரத்தில் தான் அங்கே போய் ஒர்க் பண்ணணும். அப்போ நான் ஒரு வெற்றி பெற்ற அதிமுகவோட சேரலை, சித்தாந்தத்தில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருந்த திமுக வந்து வெற்றி பெறணும், அதுல வந்து முதல்வர் இன்னைக்கு ஸ்டாலின் சார் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு யங் ஒரு நியூ டீம்ல போய் ஜாயின் பண்ணி அந்த டிராவல தான் 21ல அதே டீம் தான் வந்து ஜெயிச்சோம். ஸோ அந்த ஜேர்னியும் அந்த பயிற்சி தான் வந்து ஒரு பெரிய பலம். அதை வந்து இப்போ கிரவுண்ட் லெவலோடைய அரசியல்ல வந்து, அதாவது எங்க வந்து அரசியல் தேவையோ டெய்லியும் வந்து ஜாதி ரீதியான பாகுபாடும் ஜாதி ரீதியான கொடுமைகளும் அவங்களுக்கான ஒரு பணபலமும் அவங்களுக்கான தொழில் முறையும் இல்லாத ஒரு மக்கள்கிட்ட என்னுடைய நான் கற்றுக்கொண்ட அரசியலை இவங்க கிட்ட வந்து அடிப்படை, அதாவது ஃபீல்டு பாலிடிக்ஸும் கிராஸ்ரூட் பாலிடிக்ஸ்லும் போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் விசிகேல வந்து நான் சேர்ந்திருக்கேன். நீங்க எதற்காக விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்ததுன்னு சொன்னீங்க, தலைவரும் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார். இப்ப நீங்க உங்கள் வருகையை விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார்களா? அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் நேத்து சேர்ந்து இன்னைக்கு பொறுப்பு எடுத்திருந்தேன்னா அவங்க நிர்வாகிகள் கூட குழப்பங்களோ இல்லை ஒரு மனசாபங்களோ ஏற்பட்டிருக்கும். அவர்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் வந்து பயணப்பட்டு இருக்கேன். ரெண்டாவது இந்த 1 வருஷமா பூத் லெவல் கமிட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் என்னுடைய பயணம் இருந்துகிட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்ல, கட்சியோடைய அடுத்த கட்ட தலைவர்களுடைய மட்டும் இல்லை என்னோட தொடர்பு,
பூத் கமிட்டி முடிஞ்சு மாநாடுல வந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்து அவங்க லெவல்ல ஒரு ஆளா நான் வந்து மாறின பிறகுதான் கட்சியோட மெம்பராகவும் சேர்றேன். அதோடைய எல்லாத்தோடைய வழிகாட்டல்களோட தான் தலைவரும் வந்து இந்த பொறுப்பை எடுத்துக்கோ. அந்த பொறுப்பு அதுவும் ஏன் கொடுக்குறாருன்னா, கட்சியுடைய ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்ல நம்ம ஒர்க் பண்ணது ஒரு இளைய தலைமுறை, அதுவும் ஒரு 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 பொதுவாகவே தலித் மக்கள் இருக்கக்கூடிய கட்சிங்கிற வந்து பார்வையில அனைத்து மக்களையும் யார் வராங்களோ அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பேஸை கொடுத்துட்டா அவங்க ஒர்க் பண்ண முடியும். அந்த மக்களும் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைமை. ஏன்னா நான் பொதுவாகவே நான் வந்து நான் என்ன கம்யூனிட்டியா இருந்த பிறப்பால வந்து நான் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி வேணா இருக்கலாம். ஆனா எனக்கான குடும்ப பின்பணியோ இல்ல ஜாதியை சொல்லி வளர்த்தக்கூடிய ஒரு தந்தையோ தாயோ எனக்கு கிடையாது. ஆக்சுவலா நான் வளர்ந்தது எல்லாமே அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நேரு ஸ்டேடியத்துல வளர்ந்த ஒரு விளையாட்டு மாணவன் நான். சோ இயற்கையாவே வந்து ஜாதினால என்னன்னு தெரியாத ஒரு சூழல்ல அம்பேத்கருடைய தத்துவத்தையும் பெரியாருடைய தத்துவத்தையும் அக்செப்ட் பண்ணி கட்சியில் சேரும்போது எல்லா தோழர்களுக்கும் வந்து என்ன வந்து அவங்கள ஒரு ஆளா பார்க்கல, குடும்பத்துல ஒரு ஆளா தான் பாக்குறாங்க. நான் போகும்போது சொன்னேன், எனக்கு குடும்பம் கிடையாது பெருசா. தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து என்னுடைய தாயையும் தந்தையும் சிறு வயதுல இழந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து என்னுடைய நான் உங்களோட குடும்பத்துல ஒரு ஆளா என்னை எடுத்துக்கோங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் ஒரு பெரிய கைத்தட்டல்களோட தான் என்னை வரவேற்று. பொதுவாக இருக்கிறவங்க இந்த கட்சியில் சேரும் பொழுது அந்த கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை, அங்குள்ள மன வருத்தம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருதா? அதாவது விசிகே உருவாக்கின காலகட்டத்துல அவருடைய பைலா பாத்தீங்கன்னா, அவருடைய அந்த அறிமுகம் உரை பாத்தீங்கன்னா, ஏழை ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியா தான் சொல்லியிருக்காரு. இந்த ஜாதிக்காக அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. தோழர்கள பொறுத்த வரைக்கும் அங்க ஒன்னே ஒரு விஷயம்தான், ஜாதி மதம் பார்க்காம உங்களுடைய சித்தாந்தங்கள் இருந்தா விடுதலை சித்திகள் உங்க வரவேற்பாங்க. நீங்க பிறப்பால் வந்து என்ன ஜாதின்னு பார்க்கக்கூடிய வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லைங்கிறது அம்பேத்கர் வந்து உடைச்சிட்டாரு. அம்பேத்கரிஸ்டா இருக்கக்கூடிய எல்லாருமே விசிகே தான். அம்பேத்கரிஸ்ட் வந்து நான் ஒரு தலித்துன்னு சொல்லவே இல்லை. அம்பேத்கருடைய தாட் வந்து எல்லா மக்களுக்குமானது, அங்க ஜாதியே இல்லை. அதனால அந்த கொஸ்டின்ஸே கிடையாது. எல்லா பொதுவான மக்கள், இங்க மக்கள் அவ்வளவுதான். ஆண் பெண் சமத்துவம் இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாம் ஒரு மக்கள். நம்ம அப்படி ஒரு மனிதனாதான் வந்து அம்பேத்கர் வந்து எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்காரு. பொதுவா சில தலித் அமைப்புகள் வந்து கோவமா வந்து இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணலாம் தலைவர் திருமானனை. அவங்களுக்கு நான் என்ன பதிவு பண்ணேன்னா, அம்பேத்கர் அவருடைய கொள்கையை வந்து நீங்க தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. அவர் எந்த இடத்துலயும் தலித் மக்களுக்காக மட்டுமே நான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிறேன்னு அவர் எழுதல. என்னுடைய உழைப்பு தலித் மக்களுக்காக மட்டுமல்ல. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா தெளிவானது. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகன்களும் ஒரு சமதர்மமான வாழ்க்கையை பிறப்பின் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எல்லோருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடிய நாடாக மாறணும். அதுல நீங்க வந்து பிறப்பால நான் வந்து பெரிய கம்யூனிட்டி, நான் பிறப்பால வந்து நான் கம்யூனிட்டி, இந்த தலித் மக்களுக்காக ஆரம்பிச்சப்பட்ட இயக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே திருமானன் அவர்கள் வந்து அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய தோழர்கள் வந்து நிறைய இருக்கலாம். ஆனா அவர் சித்தாந்தங்களை பார்க்கக்கூடிய நிறைய பொதுஜன மக்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஆக்சுவலா அதுல வந்து என்ன மாதிரி ஆளுங்க சேர்றது வந்து இன்னைக்கு புதுசா இருக்கிறதுனால கொஸ்டின் ரைஸ் ஆகுதா? ஆனா இந்த மாதிரி சேர்றது ஒரு நல்ல விஷயம். நீங்க பரவலா அவரை நீங்க தலித் தலைவர்னு சொல்றதே தப்பு. நீங்க அம்பேத்கர் வாதியா இருந்தா அவர் நீங்க தலித்னு சொல்லக்கூடிய தலித் தலைவர்னு சொல்றதே தப்பு. அவர் ஒரு தலைவர். அவர் சித்தாந்தம் எல்லோருக்குமானது. அம்பேத்கருடைய சித்தாந்தம் எல்லாத்துக்குமானது. அம்பேத்கருடைய அரசியலமைப்பு எல்லோருக்குமானது. அதே மாதிரி விசிகே கட்சி எல்லோருக்குமானது. அந்த அடிப்படை சிந்தனை இப்பொழுது மாற்றப்பட்டு இருக்கு என்ன மாதிரி ஆளுங்க சேரும் பொழுது. அதனால அம்பேத்கர் அவர்களுடைய வரிகளை உள்வாங்கி படிக்கும் பொழுது இந்த கொஸ்டினே தேவையில்லாத கொஸ்டின்ங்கிறது தான் என்னுடைய சிந்தனை. அர்ஜுன் வந்து எம்பி சீட்டுக்காக சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பொது விமர்சனம் இன்னும் இப்போ ஓடிட்டு இருக்கு. இல்ல அதான் சொல்றேன், இது விமர்சனம். அதான் நீங்க சொன்னேன் இது என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டுங்கிறதே உண்மையிலே எனக்கு தெரியல. ஏன்னா எடுத்தவொடனே அதுக்கு அடுத்த கட்சி இப்ப வந்து ஐடிவிக்கான பொறுப்பு வந்து 234 தொகுதிக்கும் வந்து ஒரு கிளினிக்ஸ் நடத்தணுங்கிற அடுத்த ப்ரோக்ராம்ல போயிட்டோம். விமர்சனங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது ஒரு புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா ஒரு விமர்சனங்கள் என்ன அந்த விமர்சனங்கள் கரெக்டா இல்லையான்னு மட்டும்தான் நம்ம நாலேஜ்ல எடுத்துக்கணும். அதுக்கான தகுதி இருக்கிறா, நான் என்ன ஒர்க் பண்ணிருக்கேங்கிறது கட்சி தலைமையும் கட்சியோட தொண்டர்களும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல எந்த விதமான அதுல கொஸ்டின்ஸும் கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்னல் பார்ட்டியோட டிசிஷன் இது. அதுக்கப்புறம் தலைவர் அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் முடிவு பண்ணுவாங்க. சோ அந்த அஜெண்டால நான் போயிட்டு இருக்கேன் நான். ஸோ தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும்
தலைமை என்ன முடிவு பண்ணதோ அதை நோக்கி தான் எல்லாரும் சேர்ந்துட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டு வருது தமிழகத்துல அப்படின்னு அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க. அதுக்கான பயணத்தை நாங்க மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க வெற்றியோ தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வாக்கு சதவீதத்தை நாங்க உயர்த்தி காட்டுவோம் கடந்த தேர்தலை விட அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க பயணிக்கிறாங்க. தேர்தல் அரசியல்ங்கிறது தேர்தல் சமயத்தில் மட்டும் பண்ணக்கூடிய பரப்புரை கிடையாது, கேம்பெயின் கிடையாது. தேர்தல் அரசியலோட வெற்றி ஒரு சித்தாந்தம். இப்ப அண்ணாவுடைய வெற்றி 1967 அமைந்தது நீங்க சொல்லுவீங்க. ஆனா அண்ணாவுடைய வெற்றி 1925களில் ஆரம்பிக்கப்பட்ட சித்தாந்தம். அது பெரியார் அவர்கள் ஆரம்பித்த திராவிட கழகமாகும். அப்ப ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சாதாரண மாணவனா பெரியார்கிட்ட அவருடைய எழுத்துக்களும் சரி, அவருடைய பேச்சுகளையும் ப்ரிப்பரேஷன் பண்ணி தரையில உட்காந்து MA எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும் ஒரு சாதாரண மாணவனா பெரியார் கூட பயணம் பண்ணி சமூக நீதியை பத்தி பேசி, ஜாதியை பத்தியும் மதத்தை பத்தியும் ஒரு தெளிவான ஒரு சமூக நீரோட்டத்தில் அவர் கலந்து கொண்டு அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு திராவிட கழகத்திலிருந்து ஒரு சாதாரண மாணவர்கள் கூட்டம் 1949 அந்த சித்தாந்த கட்சியா மாத்துறாங்க. அல்லது 57 அந்த சித்தாந்த கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 8 வருஷம் கழிச்சு எலெக்ஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேர்தல் அரசியலுக்கான வெற்றியை அண்ணா உருவாக்கும் பொழுது சித்தாந்தத்தை தான் கட்டமைச்சுட்டே இருந்தாரு. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிகளும் கிளைக்கழகம் ஒன்றியம் வரைக்கும் இன்னைக்கு திமுக இருக்குன்னா அது அண்ணா உருவாக்கிய சித்தாந்த ஸ்ட்ரக்சர் தான். அது அந்த சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞருக்கு அப்புறம் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. இவங்க 2 பேருமே 3 பேருமே பெரியாருடைய மாணவர்கள். அண்ணா கிட்ட கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் கற்றுக்கொண்ட சித்தாந்தத்தையும் அந்த கட்சியோட ஸ்ட்ரக்சரையும் உருவாக்குறதுல கிட்டத்தட்ட ஒரு பெரிய நீண்ட பயணம் தான் ஆச்சு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு. அந்த சித்தாந்தங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எல்லோரும் சமம், ஜாதி மதம் மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அன்னைக்கே உருவாக்கிட்டாங்க. அதுக்கு கடவுள் தடையா இருந்தா கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்களுடைய கொள்கை கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல, கடவுளின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட சமுதாயத்தை உருவாக்கணும்னா அது கடவுள் இல்லைன்னு சொல்ல கூட அவங்க முற்பட்டாங்க. அதுதான் பெரியாரோட கொள்கை. அப்ப அந்த சித்தாந்தத்தை உருவாக்கி இன்னைக்கு பெரும்பாலும் அது எல்லா கட்சிகளும் அந்த சித்தாந்தம் தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியோடைய சித்தாந்தம் எலெக்ஷன் சிஸ்டம் ஒரு மதத்தை பெரும்பான்மையாக கொண்ட மனிதர்களை நோக்கி கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. அது இங்க வளரவே முடியாது. அவங்களால குரல்கள் அதிகமா நீங்க கேட்கலாம், ஆனா வளர முடியாது அப்படின்னா நான் சொல்ற 2021 எலெக்ஷனுடைய டேட்டா தான் நான் சொல்ல முடியும். ஒரு மாபெரும் தலைவர் கலைஞரும் அப்புறம் மாபெரும் மேடம் புரட்சி தலைவி ஜெயலலிதா மேடமும் இறந்த பிறகு ஒரு பெரிய வெற்றிடம்னு அப்போ பேசிக்கிட்டாங்க. நான் 21 திமுக 37% பிளஸ் ஓட்டும் 33% அதிமுகவும் பெற்றது. அதாவது மிகப்பெரிய அதிருப்தி, பெரிய தலைமை இல்லை. அதையும் மீறி அதிமுக 33% ஓட் பேங்க மெயின்டைன் பண்றாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 70%. அதுக்கப்புறம் திமுகவோட கூட்டணி கட்சிகள் விசிகே, கம்யூனிஸ்ட் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள், அப்புறம் முஸ்லீம் லீக், வேல்முருகன் தோழர், அப்புறம் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் தோழர்கள் எல்லாம் சேர்ந்து 12% வச்சுன்னா கூட 82% ஆச்சு. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் 6% ஆச்சு, 88% ஆச்சு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் 6% நீங்க மினிமம் எடுத்தா கூட 94% ஆச்சு. மீதி 2% கமலஹாசன் அவர்கள் மித்த 96% ஆச்சு. ஸோ களம் 96% ஒரு சித்தாந்தத்தை நோக்கி தான் இருக்கு. அதாவது திமுகவும் அதிமுகவும் 70% மெயின்டைன் பண்ணாலும், ஓட் ஷேர் மெயின்டைன் பண்ணாலும், நீங்க ஓட் ஷேர்னு கேட்கறதுனால சொல்ல வரேன், 2 பேத்துக்கும் ஒரு சித்தாந்தம் தான். பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் சொன்ன சித்தாந்தங்கள் தான் 2 பேரும் ஃபாலோ பண்றாங்க. அவர்கள் அண்ணாவை அட்டாக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா 2 பேத்துக்குமே கோவம் வந்துச்சு. நேத்து நடந்த சட்டசபையில மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அதிமுகவும் சப்போர்ட் பண்ணாங்க முதல்வருடைய தீர்மானத்துல. சோ இதுதான் ஒரு அழகான ஒரு விஷயம். என்னுடைய மாநிலம் தான் முக்கியம், என்னோட மாநிலத்தோட வளர்ச்சி தான் முக்கியம்ங்கிற ஒரு சிந்தனை இந்த 96% மெயின்டைன் பண்ணக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கு. நீங்க இந்த 12% கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் எடுத்துக்குவாங்க, அம்பேத்கர் பத்தி பேசுவாங்க, அண்ணாவை பத்தி பேசுவாங்க, பெரியாரை பத்தி பேசுவாங்க, மார்க்சியத்தை பத்தி பேசுவாங்க, காங்கிரஸ்ல இருக்க நேரு பத்தி பேசுவாங்க. நேரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னவர். சோ எல்லாருமே ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறவங்க தான், இந்திய அரசியலமைப்பை அக்செப்ட் பண்ணவங்க தான். சோ பிஜேபியோட ப்ராப்ளம் மித்தது இருக்கு 4% தான். அந்த 4% 96% எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. யூபியில நீங்க ராமர் கோயில் கட்டணும் இல்ல கட்டக்கூடாது, அதுதான் பாலிடிக்ஸ். அங்க கவர்மெண்ட் ஏற்படுத்தப்படுறது, ராமர் கோயில் கட்டிட்டா அங்க கவர்மெண்ட் வந்துடும்.
இங்க நீ என்ன கோயில் வேணா கட்டுங்க, கவர்மெண்ட் அதனால டிசைட் பண்ணப்படாது. பாஜக மாநில தலைவர் இப்போ நடைப்பயணம் மேற்கொள்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குற்றச்சாட்டு. அது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா, ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதாவது ஒருத்தரை வந்து ஆனா நான் சொல்ல வேண்டியது, அவர் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து பொதுவா ஒரு ஊழல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா தமிழகத்தோடைய ஆட்சி மாற்றங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஊழல்னு ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னொன்னு என்ன சொல்றாரு, இந்த 50 வருட திராவிட ஆட்சியால தான் தமிழகம் வளர்ச்சி அடையவே இல்லைங்கிற. அதான் நான் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பொதுவா ஊழல்னால வந்து தமிழகம் வளரல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. தமிழகத்தோடைய அரசியல் பாருங்க, அவரு இப்ப பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி 15% வந்து இந்த எலெக்ஷன்ல தாண்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்ன உடனே எல்லாரும் ஆமா பிஜேபி தாண்டிடுவாங்கன்னு சொன்னாங்க. 2014 எலெக்ஷன்லயே 15% வந்து பிஜேபி தலைமையிலான அலைன்ஸ் வந்து ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாங்க. பிஜேபிங்கிறது பிஜேபி அலைன்ஸ். இப்ப நாளைக்கு வந்து பிஎம்கே வாசன் ஐயா அவர்கள், அப்புறம் கூட இருக்கிற வேற என்னென்ன கட்சியெல்லாம் ஜாயின் பண்ணுதோ இதை வச்சுதான் அவங்க வந்து எலெக்ஷனை பேஸ் பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க எலெக்ஷன் பேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய 4% இருக்கும். அவருடைய நடைப்பயணம், அவருடைய உழைப்பு எல்லாருமே ஒரு நேரத்துல முடியும் பொழுது அந்த உழைப்பு, அதாவது ஊழல்ங்கிற ஒரு விஷயம், அதாவது தமிழகத்தோட அரசியல் வந்து நான் எப்படி பாக்குறோம்னா ஊழலுக்காக தான் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எப்பயுமே நீங்க அடுத்த மாநிலம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரிலிஜியனுக்காக, ஒரு கோயிலுக்காக மாறி இருக்கலாம், ஒரு கோயில் இடிச்சதுக்காக மாறி இருக்கலாம், இல்ல கோயிலை கட்டுறதுக்காக மாறி இருக்கலாம், எல்லாம் மதத்தின் அடிப்படையில வந்து அங்க அரசியல் நிர்ணயிக்கப்படுது. இங்க அது கிடையாது. இங்க வந்து ஒரு ஊழலுக்காக வந்து ஆட்சி மாற்றங்கள், அதாவது ஒரு கவர்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க, அங்க வந்து சரியா பாலிசி, ஊழலுங்கிறது ஒரு பாலிசி. நாங்க உங்களை நம்பி வந்து பொறுப்பை பிடிச்சோம், நல்லா நீங்க வந்து நிர்வாகம் பண்ணுவீங்கன்னு, ஆனா நீங்க நிர்வாகம் பண்ணல, ஊழல் பண்ணிருக்கீங்க, உங்க பாலிசி வந்து தப்பு, லா அண்ட் ஆர்டர் தப்பு அப்படின்னு வந்து மக்கள் ஃபீல் பண்ணும்பொழுது அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து இன்னொரு திராவிட கட்சியா தான் இருந்திருக்கும். சோ நீங்க ஊழல் சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே, அதோட பயன் எல்லாமே, இப்ப இங்க இருக்க கூட்டணி ஒரு நேரத்துல திடீர்னு அதிமுக போவாங்க, அதிமுக கூட்டணி இங்க போவாங்க. சோ ஏன்னா இந்த கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி மனப்பான்மை, அதாவது எல்லாரும் சமம்ங்கிற ஒரு தாட்ல இருக்கவங்க தான், ஜாதி மதம் அப்பாற்பட்டு. அப்ப இந்த அரசியல், இந்த 2 கட்சியில ஒரு கட்சி ஊழல் பண்ணும் பொழுது அவங்க இன்னொரு ஏன்னா 30ஓட இன்னொரு 15% சேர்ந்தா 45% இருக்கவங்க தான் ரூலிங் கவர்மெண்டா இருக்க முடியும். 2 கட்சியும் தனிப்பட்ட முறையில் 50% இது வரைக்கும் எந்த வரலாற்றிலும் தொட்டதே கிடையாது தமிழக வரலாறு. அது ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். அப்ப இன்னொரு அலையன்ஸ் பார்ட்டி டிசைட் பண்ணது, ஓகே இவங்க ஊழல் பண்ணிட்டா இந்த கட்சிக்கு நம்ம சேரும் பொழுது திருப்பியும் ஒரு ஆளுங்கட்சியா திராவிட கட்சி தான் இருந்தது. திராவிட கட்சின்னு நீங்க சொல்றது வந்து திராவிடம்னா எல்லோரும் சமங்கிற ஒரு வார்த்தையை தான் திராவிடம்னு கொண்டு வந்தாரு. அதாவது அன்னைக்கு வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கும்போது அதுக்கு ஒரு பெயர் வச்சாங்க, அது திராவிடம்னு சொன்னாங்க. சோ இங்க அவர் என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நடந்தாலும் அதோடைய பிரதிபலன்கள் எல்லாமே இன்னொரு கட்சிக்கு தான் ஓட் ஷேர் ஆகுமே தவிர தன்னுடைய கட்சிக்கு வருங்கிற கான்செப்ட், பிஜேபிக்கு வருங்கிற ஒரு டேட்டாவா என்னுடைய சிந்தனையா அது எனக்கு தோணல. வர எலெக்ஷன்ல அது ரிசல்ட்ல பார்க்கலாம். பிஜேபிக்கு வாக்கு சதவீதம் கூடாது, எனக்கு பொறுத்த வரைக்கும் கூடாது. அந்த அவங்களுக்கான, ஏன்னா அவங்க தனியா நிக்கல ஒண்ணு, இன்னொன்னு வந்து அவங்க சேர்த்து என்ன அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண போறாங்கிறது கூடிய சீக்கிரத்துல தெரியும். அந்த அலைன்ஸ் ஆல்ரெடி 15% வந்து அவங்க ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டாங்க. 2014 அவங்க ரீச் பண்ணிருக்காங்க. அவங்க இந்தியா கூட்டணியில நீங்களும் இருக்கீங்க. அகில இந்தியாவில் ஒரு இந்தியா கூட்டணி எப்படி பாக்குறீங்க? சரி, அகில இந்தியில பல முரண்பாடுகள் இருந்தாலும் அது வந்து எலெக்ஷன் டைம்ல சரி செய்யப்படும் எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழகம் லெவல்ல வந்து அகில இந்தியா கூட்டணிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அது வந்து விசிகேவுடைய தலைவர் திருமாவளவன் வந்து முன்முயற்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் மாநாடு வந்து, அதாவது இந்தியா கூட்டணியுடைய பீப்புள்ஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது மக்கள் கூட்டம் வந்து நடந்ததே கிடையாது. ஸோ இங்கதான் வந்து முதல்ல வந்து ஜனவரி 26 அன்னைக்கு, அது விசிகே மாநாடு இல்லை, இந்தியா கூட்டணியுடைய மாநாடு. அது முதல்ல விசிகே வந்து இந்தியா கூட்டணியுடைய மாநாடு வந்து இங்க நடத்தினது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமைஞ்சிருக்கு. தமிழக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் தமிழக. இந்திய கூட்டணியோடைய எலெக்ஷன் வர அது சரி செய்யப்படும் எல்லா தலைவரும் சொல்லியிருக்காங்க. பிஜேபி தலைமையில ஒரு அணி கட்டமைக்கப்படும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? பிஜேபி தனித்து நிற்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா பிஜேபி வந்து ஒரு கூட்டணியை உருவாக்க கண்டிப்பா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அதிமுகவோட கூட்டணி வேணுங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம். ஆனா வந்து மாநில தலைமை வந்து அதிமுகவோட கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் வந்து 2 கேடர்ஸுக்குமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொருந்தாத கூட்டணியா போயிருச்சு ஆக்சுவலா. ஆனா நேஷனல் இருக்கிற தலைமை வந்து அதிமுக தலைமை வேணும்னு நினைக்குது, ஸ்டேட்ல இருக்க தலைமை வந்து வேணான்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல தான் வந்து அதிமுக மேல அட்டாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து
அதிமுகவுடைய தலைமை வந்து கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த எல்லா மாநாடுலயுமே வந்து நாங்க இல்லைங்கிறத தெளிவா பதிவு பண்ணிட்டோம். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஸோ வந்து கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லைங்கிறது உறுதிப்பட முடிவாயிருச்சு. ஸோ மித்த கட்சிகளை சேர்த்து அவங்க வந்து கூட்டணி ஏற்படுத்தும். மித்த கட்சிகள் 2014 மாதிரி எல்லா கட்சிகளையும் கூட சேர்த்தாலும் 10-15% தான் வந்து ஆல்ரெடி என்ன ரிசல்ட்டோ அதே ரிசல்ட் தான் வரும். ஆக்சுவலா இந்த கூட்டணி வந்து டைம் பீயிங் கூட்டணி சொல்லுவாங்க. அதாவது அந்த எலெக்ஷனுக்கான ஒரு கூட்டணியா தான் பார்க்க போறோம். அதான் சொல்றேன், இந்த சித்தாந்தங்கள் மூலியமா உருவாகாத கூட்டணி என்னைக்குமே ஓட் ஷேர் வந்து ஷிஃப்ட் ஆகாது. நான் பார்த்த என்னுடைய தேர்தல் எலெக்ஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எலெக்ஷனுக்கு இன்னும் 1 month தான் இருக்கு, நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஆனா இன்னும் வந்து கூட்டணியே முடிவாகல. இப்போ திமுகவுடைய கூட்டணி பார்த்தீங்கன்னா 2018 இருந்து பல போராட்டங்கள் மூலியமா சித்தாந்தங்கள் மூலியமா ஒரு ஃபைட்லேயே இருந்துகிட்டு இருக்கும். சிறு சிறு குறைகள் இருக்கலாம், சிறு சிறு ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா வந்து அது வந்து ஒரு இப்ப ரீசெண்டா நடந்த விசிகே மாநாட்டில் கூட ஒரு கொள்கை கூட்டணின்னு முதல்வர்களும் சொல்லிட்டு போனாங்க. அது மாதிரி எல்லாருமே ஒரு கொள்கையா ஒரு போராட்டத்தை பேஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் டைம்ல சீட் ஷேரிங்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்வர் வந்து கடைசி நேரத்துல வந்து சரி செய்து இந்த கூட்டணி அப்படியே வந்து ஒரு ஒற்றுமையா கொண்டு போயிடுறாரு. அது அந்த கூட்டணி பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. இந்த டைம்ல பிஜேபியோட கூட்டணி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி சேர்க்கும் பொழுது எலெக்ஷனுக்காக நம்பர் ஷேர் பண்ணிருக்கலாம். ஆனா சித்தாந்தம் ரீதியா வந்து அந்த கூட்டணி சேராது. இப்ப இந்த 2-3 வருஷத்துல பிஜேபி உருவாக்க கூட்டணி எப்பொழுது வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஏறி மக்கள் போராட்டத்துக்காக ஒன்னா குரல் கொடுத்திருக்காங்க. எல்லாம் தனித்தனி முறையில தான் செயல்பட்டு இருக்காங்க. சோ அப்ப என்ன கூட்டணி பண்ணாலும் அவங்களுக்கான ஒரு ஓட் ஷேரை வந்து நிலைநிறுத்திவாங்க. இப்ப நீங்க சொல்ற 15% வந்து பிஎம்கேவுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடைய 7% உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் மாசன் சாரோடைய பர்சன்டேஜ் உள்ள இருக்கு. அது மாதிரி யார் யாரெல்லாம் கூட்டணி அவங்களுடைய பர்சன்டேஜ் சேர்த்து தான் 15%. கூட்டணி பலத்தோட சேர்த்து தான். பிஜேபி தனியா இருந்த 15% வந்து எந்த ரெக்கார்ட்லயுமே கிடையாது. ஸோ அதனால வந்து கூட்டணி ஏற்படுத்தாலும் பெரிய ஒரு இம்பாக்ட் ஆகாது. மீடியா மூலியமும் சோசியல் மீடியாவிலும் அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்காக கள நிலவரத்துல வந்து ஓட் ஷேரா மாறவே மாறாது. ஆக்சுவலா அது வந்து அதை நான் வந்து ரொம்ப ஆழமான அது என்னுடைய சிந்தனையா நான் பார்க்குறேன். களத்துல இல்லைங்கிறீங்க. இப்போ கண்டிப்பா இருக்காது. ஆனா அவர் போற பயணத்துல கூட்டம் வருதுன்னு காட்டுறாங்களே. அது நான் சொல்றேன், அவர் போற பயணம் பாக்குறது எல்லாமே நான் சொன்ன அந்த 96% மக்களுக்குரிய கூட்டமா தான் இருக்கு. அந்த சித்தாந்தங்களுக்கான புதிய கூட்டம் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஒரு இடத்தை பார்க்கலாம், ஆனா அது வந்து ஓட்டா மாறாது. கருத்துரை பார்த்து ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.